வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மாணவர்களை எளிமையாக எப்படி நம்ம ஆங்கிலம் படிக்க வைக்கிறது, ஆங்கிலம் ஸ்பெல்லிங் எழுத வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜாலி ஃபோனிக்ஸ் இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சவுண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு 1வது ஹேண்ட்லிங் டீச்சருக்கு இதை ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்கும் இது ட்ரைனிங் தரல. ப்ளஸ் ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூலில் உள்ள டீச்சருக்கு இது ட்ரைனிங் தரல. இதை நீங்கள் யார் வேணா, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா மோர் எஃபெக்டிவாக இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லித்தரது, பிள்ளைகள் நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சரளமாக படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்னா உங்களால் இப்போ என்ன பண்ண முடியும், இங்கிலீஷும் சொல்லித்தர முடியும். அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மெட்டீரியல் அப்படி தான் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லிக் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு தான் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏதோ ஒரு 5 அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஃபோனிக் சவுண்டில். நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு எளிமையாக, அந்த பிள்ளைகள் தமிழ் எழுத்து தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இங்கிலீஷும் அவங்களால சொல்லிக் கொடுக்க முடிச்சிடும். நம்ம அவங்களை ஈஸியாக அவங்க இங்கிலீஷையும் வாசிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இதை வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்ம ஒரு சைட் வேர்ட் படிக்க வைக்கிறோம், பியூடி, பட், ஓஎன், ஆன், அந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஸ்பெல்லிங் வச்சு படிக்க வைக்கிறதுக்கும், இந்த சவுண்டு சொல்லித்தர வச்சு படிக்க வைக்கிறதுக்கும் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஒரு ஆர்டராக போகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 லெட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 லெட்டர் உள்ள சவுண்டு தான் அதுக்கப்புறம் வரும். அப்புறம் ஒரு 5 லெட்டர்னா 5 லெட்டர் உள்ள சவுண்டு தான் வரும். ஸோ அந்த ஆர்டரில் போகும்போது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். பையனுக்கு தெரியாத லெட்டரோ இல்லை தெரியாத சவுண்டு என்ன வராது, அந்த குறுக்க வராது. அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஒரு கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சாலே அவன் கான்ஃபிடென்ட் அதிகமாச்சுன்னா அவன் தானாகவே படிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. சப்போர்ட் அவைலபிள். இதை எனக்கு யார்கிட்ட கேட்கணும், இல்லை நான் இன்னொருத்தர் கேட்குற மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுது, யார்கிட்ட ஒரு சப்போர்ட்டே கேட்க தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்களே என்ன பண்ணிக்கலாம், அது எப்படி உச்சரிக்கணும், அது எப்படி நம்ம கற்றுக்கணும், அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாமே என்ன இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கெட்ஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 4-5 சவுண்டு இல்லை ஒரு 10 சவுண்டு சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் பசங்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வாங்கி பாருங்கள். உங்களால் எப்படி படிக்க முடியுது, முன்னைக்கு எப்பயும் எப்படி படிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்களோட ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைங்க என்ன பண்ண முடியும், வேகமாக படிக்கிறாங்க, அவங்க வானாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தமிழ் எப்படி படிக்கும்போது ஒரு ஃப்ரீ ஃபீல் இருக்கோ, ஒரு சுதந்திரம் இருக்கோ, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேன் ரீட் குயிக்லி. நீங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப சீக்கிரமாக பிள்ளைங்க இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனுடைய எஃபெக்ட் எப்போ தெரியும்னா, நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி ஒரு சவுண்டாக சொல்லி கொடுக்கும்போது ஒரு 1 மந்த்துக்குள்ளே என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களோட வாசிப்பு திறன் கொஞ்சம் அபரிமிதமாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட், எனக்கு ஃபோனடிக் சவுண்டு உச்சரிக்க தெரியும் அப்படின்னா இப்போ இருக்கிற நம்ம ஒரு PDF கொடுக்குறோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சலாம். இல்லை சார் எனக்கு ஃபோனடிக் சவுண்டு தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். நான் அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் PDF இருக்கும். நீங்கள் ரெண்டுமே என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சவுண்டு உங்களுக்கு தெரியும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம், வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் சவுண்டு உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 days 3 days டைம் எடுத்துக்கங்க. நீங்கள் முதல்ல உச்சரிச்சு பாருங்கள். அந்த சவுண்டை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, கன்வே பண்ணி அவங்ககிட்ட என்ன பண்ணுங்க, உச்சரிக்க வைங்க. இது நம்ம பண்ணாலே நம்ம முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம் வாங்க. கேஸ் உங்களுக்கு ஆப் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளேயில் போய்ட்டு ஜாலி ஃபோனிக்ஸ் அடிங்க. ஜாலி ஃபோனிக்ஸ் அடிச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும், ஜாலி ஃபோனிக்ஸ் லெசன்ஸ் அப்படின்னு வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சரி, எனக்கு ஓப்பன் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது கேட்கும், என்ன லாங்குவேஜ் மேலே கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கொடுத்த உடனே ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும், ஆப் ஓப்பன் ஆகிடும். மொத்தம் இதில் ஒரு 7 குரூப் இருக்குது. ஓகேங்களா, ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா 6 சவுண்ட் இருக்கும். நீங்கள் அது ஒன்று என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். இது உங்களுக்கு உச்சரிக்க தெரிலனா இந்த பேஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ண உடனே நீங்கள் இந்த லெட்டர் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த லெட்டர் மேலே அப்படி வச்சிங்கன்னா அதுவே சவுண்டு சொல்லும். இது என்ன சவுண்டு, இது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லும். இதை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு இந்த கீழே இருக்கிற லெட்டர்ஸ் வரும், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் சொல்லிக் கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ நான் ஒரு பி எடுத்துருக்கிறேன், ஒரு 4-5 லெட்டர் நீங்கள் சொல்லிக் கொடுத்த உடனே கீழே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பேர் பிளண்டிங் சொல்லுவாங்க. பிள்ளைங்களை இந்த இது ஓகேங்களா, இ, பி, இட், பிட், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன சொல்லிடும், இப்பு, இ, இட் அப்படி சொல்லும். நீங்கள் என்ன பண்ணலாமா, அப்படி சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அதை சேர்த்து சொல்லணும். இப்போ நம்ம தமிழில் உச்சரிக்கும் போது 2 லெட்டர் சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், இ, பி, இட், பிட், அ, ப, பேட், இ, டி, டிப், அந்த மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரை அங்கே என்ன பண்ண வைக்கணும், சொல்ல வைக்கணும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சவுண்டு என்ன பண்ணால் போதும், சொல்லிக் கொடுத்தா போதும். நம்ம அந்த இதில் இது பண்ணால் போதும்.
இப்போ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதில் இதில் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிஎஃப்ல இந்த பிடிஎஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆப் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து சவுண்டை கற்றுக்கிறதுக்கு, சவுண்டை எப்படி இது பண்ண யூஸ் பண்ண உச்சரிக்கணும்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். பட் இந்த பிடிஎஃப் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெட்டருக்கு வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் இல்லை ஒரு 6 வேர்ட்ஸ் தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் இருக்குது. இதை பிள்ளைங்க படிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது சரளமாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இதில் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆப்பில் இந்த ஆர்டர் தான் இருக்கும். இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் ஆப்லேயே இருக்கும். ஓகேங்களா? நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 சவுண்டு சொன்னோம் இல்லைங்களா? இந்த ஆர்டர் தான் இருக்கும். SATIPN இது வந்து ஒரு குரூப். இந்த ஒரு குரூப் முடிஞ்ச உடனே அது சார்ந்த வார்த்தைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். மறுபடியும் இந்த குரூப் நீங்கள் ஒரு லெட்டர் முடிக்கும் போது வார்த்தைகள் இருக்கும். ஒரு குரூப் முடிக்கும் போது என்ன வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த ஆர்டர் தான் என்ன பண்ண போகிறோம், வேர்ட்ஸ் படிக்க போகிறோம். ஒரு சவுண்டு முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு சவுண்ட் எடுத்துங்க. மொத்தம் 42 சவுண்ட் இருக்கு. ஒரு மந்த்தில் ஒரு 21 ஒர்க்கிங் டேஸ்னா நியர்லி நம்ம ஒரு 2 மாதத்தில் என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம பிள்ளைங்களை சரளமாக படிக்க வச்சிடலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இதில் கொஞ்சம் இடர்பாடுகளும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அது இப்போ பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க வந்து ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்குவாங்க, ஒரு சில பசங்க ஸ்லோவாக பிக்கப் பண்ணிக்குவாங்க. நமக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 7 பேர் 6 பேர் படித்தா கூட நமக்கு ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது, எல்லா பசங்களும் வர மாட்டாங்க. அது அவங்களுடைய லேர்னிங்ஸ் அந்த என்ன சொல்கிறது லேர்னிங் லெவலை பொறுத்து சில பிள்ளைங்க குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஒரு கேம் மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த சவுண்டு மட்டும் சொல்லிக் கொடுங்க. சவுண்டு ஒரு நாளைக்கு ஒரு சவுண்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நான் இந்த லெட்டர் சொல்லுவேன். நான் எஸ் சொன்னால் நீங்கள் சொல்லணும் சவுண்டு அப்படி சொல்லணும். நான் ஏ சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சவுண்டு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, ஒரு கேம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன இல்லை, எதுவுமே நமக்கு இதுவே இல்லை, லெட்டர்ஸ் வேர்ட்ஸே இல்லை. செகண்ட் நீங்கள் ஏ ஆரம்பிக்கும் போது ஒரு வேர்டு வருது டி, அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் பி வரும்போது உங்களுக்கு ஒரு லெட்டர் அதிகமாகும் போது என்ன ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேர்டு வந்து யங்கர் சில்ட்ரன் ஒரு 1 to 5 யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கிற வேர்டு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க யூஸ் பண்ணலான்ற மாதிரி 6 to 8 இல்லை 6 to 10 அந்த மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ண வைக்கலாம், படிக்க வைக்கலான்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இதில் எதில் வந்து அண்டர்லைன் வேர்ட்ஸோ அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் டிபிக்கலாக இருக்கும். அந்த வேர்டு வந்து நம்ம யூஸ்வலாக படிக்கிறத விட கொஞ்சம் இது சொல்லியிருக்காங்க பாருங்க. அது அண்டர்லைன் வேர்ட்ஸ் ஃபால் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன டைப்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது லைட்டாக உச்சரிக்கும் போது அது மட்டும் லைட்டாக மாறுபட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதை தவிர்த்து மற்ற வார்த்தைகளை படிக்க வைக்கலாம். இந்த ஒரு லெட்டரை நீங்கள் என்ன பண்ண வைங்க, படிக்க வச்சுட்டு அப்புறம் இந்த சைடில் வரணும். இது படிக்க வரணும் இ சி இட் சிட். நீங்கள் அந்த முதல் லெட்டர் சொல்லிட்டு 2வது லெட்டர் சவுண்டு சொல்லிட்டு மறுபடியும் 2 சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் 3வது லெட்டர் சவுண்ட் என்ன பண்ண வைக்கணும், பார்க்க வைக்கணும். நீங்கள் அந்த ஜஸ்ட் இ அப்படி சேர்த்து சொன்னீங்கன்னா பெரிய லெட்டர் ஒரு 4 லெட்டர்ஸ் 5 லெட்டர் உள்ள சவுண்ட் வரும்போது என்ன பண்ணுவான், பையன் தடுமாறுவோம். ஸோ நீங்கள் அந்த சேர்க்கறது அந்த ஒரு எழுத்தை நம்ம என்ன பண்ணிட்டே வரணும், ஆட் பண்ணிட்டே அந்த சவுண்டை ஆட் பண்ணிட்டே வரும்போது தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சரளமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகும் போது மறுபடியும் என்ன பண்ண சொல்லணும். இதில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்றது இது கிடையாது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு சவுண்டுக்கும் ஒரு 10 வார்த்தைகள் என்ன பண்ண வைக்கணும், படிக்க வைக்கணும். மினிமம் 10 படிச்சா கூட போதும். ஏன்னா நம்ம சவுண்ட் எப்படி உச்சரிக்கணும் நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ இதே வார்த்தை தான் புக்கில் வரணும் அவசியம் இல்லை, புது வார்த்தை கூட வரும். ஆனால் நம்ம என்ன சொல்ல வைக்கிறோம்னா இந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு இந்த சவுண்டு வந்தால் எப்படி படிக்கணும் அது மட்டும் தான் நம்ம சொல்லி தர போகிறோம். புது வார்த்தை வந்து அவனா கற்றுக்க ஆரம்பிச்சிடும், படிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம இதுவே சைட் வேர்ட்னா நம்ம என்ன பண்ண வைக்கணும், அந்த அதே வார்த்தை வரும், அந்த சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம இங்கே இருக்குன்னா பிஏஎன் பேன் அப்படி படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து பேன் அந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கீழே ஒரு லெட்டர்ஸ் முடியும் போதும் பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் நிறைய வந்திருக்கும். இதில் உள்ள வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண வச்சா போதும், படிக்க வச்சா போதும். இதை தாண்டி நமக்கு பிள்ளைகள் வராது. நீங்கள் இதே போல் மொத்தம் 42 சவுண்டுக்கு என்ன பண்ண வச்சிடலாம், படிக்க வச்சிடலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட் எதாவது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் நான் சவுண்டு உச்சரிக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன கூட மாறுபட்டுருக்கலாம். ஏன்னா நான் மேட்ச் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ கொஞ்சம் அதை தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. தேங்க்யூ.